வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நல்லி சூப்பு தாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செய்கிற இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப பலம் தரக்கூடியதுங்க. எலும்புகளையெல்லாம் நல்லா பலப்படுத்தக்கூடியது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லி சூப்புனா ரொம்ப பிடிக்கும். இதை ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் எடுத்து குடித்தா மொத்த உடம்பும் அப்படியே செம்ம பலம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா வாரம் 2-3 வாட்டி செய்வீங்க. அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நல்லி எலும்பு, நல்லா இளம் ஆட்டுக்கறியில் நல்லி எலும்பு எடுத்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் நெஞ்செலும்பு வேறு ஏதாவது எலும்புகள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்புகள் எடுத்துருக்கேங்க. இதுக்கு பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு இது சேர்த்து பேஸ்ட்டு செய்ய போகிறோம். கொஞ்சம் மல்லித்தூளுங்க, தக்காளி, கல்பாசி, கொஞ்சம் புதினா இலைகளுங்க, மல்லி இலைகளும் தேவைப்படும். கடைசியாக அதுக்கு கொஞ்சம் மல்லி இலைகளும் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மிளகு மட்டும்தாங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற காரமும் மிளகு காரம் மட்டும்தான். இந்த எலும்பு மட்டும் நல்லா இளம் ஆட்டுக்கறி எலும்பாக எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல வாசனை மட்டும் கிடையாதுங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு இது சேர்த்து செய்யும்போது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த புதினா செய்யும்போது சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். கல்பாசி மட்டனோட வாசனையே வேறு லெவலில் கொடுக்குங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக இல்லைங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவைப்படுங்க. இது ஒரு 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குதுங்க அளவுகள். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சிடலாங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான தீயில தான் எரியணும் இந்த சூப் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன்னால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு புதினா தலையை தான் போட்டு வதக்கணும். இந்த புதினா பார்த்திங்கன்னா இந்த மட்டனுங்கிறப்ப ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு மட்டன் வாசனையே பிடிக்காது. ஆனால் நீங்கள் புதினாவும் கல்பாசியும் போட்டு இந்த நல்லி சூப்பில் மட்டன் எதை வேணால் செஞ்சு பாருங்கள். மட்டனோட சுவையே மாற்றிடும். ரொம்ப லைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அந்தளவுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். அதை முதல்ல எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. இப்போ கல்பாசி, தக்காளி, கொஞ்சம் மல்லித்தூளுங்க இதையும் போட்டு நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இந்த இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு அரைச்ச பேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நான் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சூப்போட ஃப்ளேவரில் கிடைக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா சூப்பில் அங்கங்கே தக்காளி கறிப்படும்போது சூப்பராக இருக்கும். இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் நல்லா அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ மட்டனோட எலும்புகளை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நல்லா வதக்கி கொடுக்கும்போது இதோட எல்லா ஃப்ளேவரும் இந்த மட்டன் நல்லி எலும்புக்குள்ளே போகுங்க. அப்புறம் நம்ம நிறைய தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் எலும்புக்குள்ளே போய் நல்லா இறங்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவுக்கு வேக விடணுங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 10லேருந்து 15 விசில் விட்டுக்கோங்க. விறகு அடுப்பில் நம்ம இதை வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். அதே நேரம் அடுப்பு தகன்னு எரியக்கூடாதுங்க. இப்போ இந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் நல்லிக்குள்ளே. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் அடுப்பு மிதமான தீயில தான் வைக்க போகிறோம், தண்ணி குறையாது. இப்போ பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாங்க. அந்த பெப்பரை மட்டும் நல்லா அம்மியில் இல்லை இடிக்கல்ல இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1.5 மணி நேரங்க அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறைந்த தீயில தான் எரிஞ்சு சூப்பு சும்மா வாசனை வேறு லெவலில் இருக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க. கொத்தமல்லி தழை போட்டால் தான் அந்த சூப்போட வாசனை உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, நான் நல்லா சுருக்குன்னு காரமாக குடிப்பேன்னா அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா அளவாக சேர்த்துக்கோங்க.
நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்தேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன். மீதி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு யாருக்கு காரம் தேவையோ அப்போ சர்வ் பண்ணும்போது நான் கொஞ்சம் மேலாப்புல தூவி கொடுப்பேங்க. அவ்வளோதாங்க நம்ம மட்டன் சூப்பு சும்மா கம கமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் வகைகள் நிறைய சமையல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஈஸியான மெத்தடில் இருந்தால் வாரம் 2-3 முறை வீட்டிலையே செஞ்சு கொடுப்பீங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் 1/2 கிலோ எலும்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் தாராளமாக 7 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். எலும்புகளுக்கு நல்ல பலங்க. மட்டனோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொன்றுக்கு நல்லது. ஆனால் அந்த நல்லி எலும்பு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப பலத்தை தரக்கூடியதுனால அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இது பார்க்க தண்ணியாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறை சுவைச்சிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் மட்டன் எலும்பு வந்து ரசம் மாதிரி மட்டன் குழம்பு வைக்கும்போதே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. மட்டன் வகை மட்டும் இல்லைங்க, கிராமத்து சமையல் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.